This video is sponsored by SBO Private Limited. நீங்கள் ஒரு கவர்மெண்ட் அப்ரூவல் வாங்கின ஜென்யூனாக ப்ராப்பராக ரன் பண்ணிட்டு இருக்கிற கம்பெனியில் ஒர்க் பண்ணணும்னு ஆசைப்படுறீங்களா? அப்போது உங்களுக்கு தாங்க இந்த வீடியோ. ஆமாங்க, நம்ம SBO Private Limited கவர்மெண்ட் அப்ரூவல் வாங்கி ப்ராப்பராக ஜென்யூனாக ரன் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ நீங்கள் வீட்டில் இருந்தபடியே உங்கள் மொபைல் மூலிமா ஒரு நாளைக்கு வெறும் 5 minutes மட்டும் டைம் ஸ்பெண்ட் பண்ணி மந்த்லி மினிமம் 1500 மேக்ஸிமம் 20,500 வரைக்கும் நீங்கள் ஏர்ன் பண்ணிக்க முடியும். நம்ம SBO Private Limitedல நீங்களும் ஜாயின் பண்ணி ஒர்க் பண்ணணும்னா இந்த ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு உங்களுடைய நேம் அண்ட் குவாலிஃபிகேஷனை வாட்ஸ்அப் பண்ணுங்க. ஸ்கிப் பண்ணாதீங்க. பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும் கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க இருப்பது தமிழ் விடுகதைகள் பகுதி 23. எனக்கு ஒரு 10 விடுகதைகள் தாங்க பார்க்க போகிறோம். ஸோ 1 by 1 பார்க்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். நம்ம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பந்தலை சுற்றி பாம்பு தொங்குது, அது என்ன? புடலங்காய். ஒருவருக்கு 5 வேலைக்காரர்கள், அது என்ன? கை விரல்கள். கடல் நீரில் மறைந்திருக்கும் கல், அது என்ன கல்? உப்புக்கல். நிறைவேறாத ஆசைகளை நித்திரையில் பெறலாம், அது என்ன? கனவு. கையால் இழுத்தால் அசையும் நாக்கு கணீரென்று அனைவரையும் அழைக்கும், அது என்ன? மணியோசை. பூட்டு இல்லாத பெட்டியை திறக்கலாம், ஆனால் மீண்டும் பூட்ட முடியாது, அது என்ன? தேங்காய். தேவை என்றால் வீசுவார்கள், தேவையில்லை என்றால் எடுத்து வைப்பார்கள், அது என்ன? நங்கூரம். ஒட்டி பிறந்த சகோதரர்கள் சேர்ந்தால் மற்றவர்களை பிரிக்கவே சேர்வார்கள், அது என்ன? கத்தரிக்கோல். எட்டி தொட நினைத்தேன், இடறி விழுந்தேன், குதித்து தொட நினைத்தேன், குட்டிக்கரணம் போட்டேன், அது என்ன? வானம். பழகினால் மறக்காதவன், பயம் அறியாதவன், அவன் யார்? நாய். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த விடுகதைகளை உங்கள் நண்பர்களிடம் ஷேர் செய்து மகிழுங்க. நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு ஆல்ன்றதை செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாம் போடுற வீடியோக்களை உங்களால் உடனுக்குடனே தெரிந்து கொள்ள முடியும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.